வெனிசுலாவில் இடம்பெற்ற பாரிய நிலநடுக்கங்களின் தாக்கத்தால் இறப்பு எண்ணிக்கை 1,00,000-ஐ தாண்டக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது. முதலில் யாராவை மாகாணத்தில் உள்ள சான் பெலிப் நகருக்கரையில் சுமார் 20 தொடக்கம் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.2 டிக்டர் அளவிலான ஒரு முன்அதிர்வு ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின்னர் 39 தொடக்கம் 40 வினாடிகள் கழித்து அதே மாகாணத்தின் யுமாரி பகுதியை மையமாக கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.5 டிக்டர் அளவிலான பிரதான நிலநடுக்கம் ஏற்பட்டது. போகோனு பிளவு அண்மையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி தலைநகர் கரகாசிலிருந்து 100 முதல் 170 கிலோமீட்டர் மீட்டி அமைந்திருந்தது. காரகாஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இந்த நிலநடுக்கம் அருபா, பொனார்டோ மற்றும் புவேர்ட்டோ ரிகோ உள்ளிட்ட கரிபியன் பகுதிகளுக்கு குறுகிய கால சுனாமி எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளது. இது குறித்து அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக மோசமான சூழ்நிலையில் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் கூட உயரக்கூடும் என மாதிரிகள் காட்டுகின்றன. இந்த பேரழிவால் மின்வெட்டு, விமான நிலையங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்படுவதால் நாட்டின் சாலை போக்குவரத்தில் கடுமையான சேதம் ஆகியவை ஏற்பட்டுள்ளன. மேலும் வெனிசுலா, கரிபியன் மற்றும் தென் அமெரிக்கா புவித்தட்டுகளின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள புவியியல் ரீதியாக சுறுசுறுப்பான ஒரு பிராந்தியமாகும். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக அந்த நாட்டை தாக்கியதிலேயே இது மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும்.